exercise 7.4 fifth sum, if cos 2 theta equal to 0, determine 0 cos theta sin theta cos theta sin theta 0 sin theta 0 cos theta determinant square. So இந்த determinant square ஓட வேல்யூ தான் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, cos 2 theta equal to 0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ cos 2 theta இந்த cos theta எப்போ 0 ஆகும், cos theta வந்து எப்போ 0 ஆகும் அப்படின்னா cos 90 டிகிரியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா cos theta வந்து 0 ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 2 theta அந்த 90 வந்து நம்ம கம்பேர் பண்ணலாம். 2 theta equal to 90 டிகிரி. ஸோ அப்போ 2 வந்துட்டு ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போனால் 90 டிகிரி பை 2 ஈக்குவல் டு 45 டிகிரி. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா தீட்டா வந்துட்டு 45 டிகிரி அப்படின்னு நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த வேல்யூ வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸ்கொயர்னா என்ன மீனிங்கு, 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும், ப்ராடக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் மீனிங்கு. ஸோ இப்போ 0 காஸ் தீட்டா சைன் தீட்டா காஸ் தீட்டா சைன் தீட்டா 0 sin theta 0 cos theta. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், ஸ்கொயர் அப்படின்னு சொல்லும்போது 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணோம். 0 cos theta sin theta cos theta sin theta 0 sin theta 0 cos theta. ஸோ இதை அப்படியே இன்னொரு டைம் ரைட் பண்ண போகிறோம், ஏன்னா ப்ராடக்ட் பண்ண போகிறோம் இல்லையா. 0 cos theta sin theta cos theta sin theta 0 sin theta 0 cos theta. இப்போ என்ன பண்ணணும், ஸோ ப்ராடக்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டிட்டர்மினண்ட்டோட ஃபஸ்ட் ரோ எடுத்துக்கிட்டோன்னா ஃபஸ்ட்டு காலம் கூட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். 0 இன்ட்டு 0 என்ன வரும், 0 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? cos theta இன்ட்டு cos theta ப்ளஸ் cos ஸ்கொயர் theta அப்படின்னு வரும். sin theta இன்ட்டு sin theta ப்ளஸ் sin ஸ்கொயர் theta. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட் ரோ எடுத்து ஃபஸ்ட்டு காலம் பண்ணிட்டோம். இப்போ ஃபஸ்ட் ரோ எடுத்து செகண்ட் காலம் பண்ணணும். 0 இன்ட்டு cos theta 0 cos theta இன்ட்டு sin theta வந்து பார்த்தீங்கன்னா cos theta இன்ட்டு sin theta அப்படின்னு தான் வரும். sin theta இன்ட்டு 0 அப்படின்னு கிடைச்சிரும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம் எடுத்துக்கலாம். 0 இன்ட்டு sin theta 0 cos theta இன்ட்டு 0 என்ன வரப்போகுது, 0 தான் வரப்போகுது. sin theta இன்ட்டு cos theta என்ன வரப்போகுது, sin theta இன்ட்டு cos theta இப்படி கிடைக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு காலம் பண்ணலாம். cos theta இன்ட்டு 0 sin theta இன்ட்டு cos theta ப்ளஸ் sin theta இன்ட்டு cos theta வரப்போகுது. 0 இன்ட்டு sin theta 0 அப்படின்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ செகண்ட் காலம் எடுத்துக்கலாம். cos theta இன்ட்டு cos theta cos ஸ்கொயர் theta sin theta இன்ட்டு sin theta ப்ளஸ் sin ஸ்கொயர் theta 0 இன்ட்டு 0 ப்ளஸ் 0 அப்படின்னு கிடச்சிடும். நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ தேர்ட் காலம் பண்ணலாம். cos theta இன்ட்டு sin theta cos theta இன்ட்டு sin theta அப்படின்னு வரும். sin theta இன்ட்டு 0 ப்ளஸ் 0 இன்ட்டு cos theta ப்ளஸ் 0 அப்படின்னு வந்துடும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் பண்ணலாம். நம்ம sin theta தேர்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் பண்ணலாம். sin theta இன்ட்டு 0 வந்து பார்த்தீங்கன்னா 0 இன்ட்டு cos theta 0 cos theta இன்ட்டு sin theta ப்ளஸ் cos theta இன்ட்டு sin theta அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோ செகண்ட் காலம் பண்ணலாம். sin theta இன்ட்டு cos theta sin theta இன்ட்டு cos theta 0 இன்ட்டு sin theta 0 அப்படின்னு வந்துடும். cos theta இன்ட்டு 0 அப்படின்னு கிடச்சிடும். நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோ தேர்ட் காலம் பண்ணலாம். sin theta இன்ட்டு sin theta sin ஸ்கொயர் theta 0 இன்ட்டு 0 என்ன வரப்போகுது, 0 தான். cos theta இன்ட்டு cos theta ப்ளஸ் cos ஸ்கொயர் theta அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், இது ரெண்டையும் நம்ம ரெண்டு டிட்டர்மினண்ட்டையும் ப்ராடக்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணலாம். ஸோ சிம்ப்ளிஃபை பண்ணால் என்ன வரும் பாருங்கள், cos ஸ்கொயர் இந்த 0 கூட ஆட் பண்ணும்போது நத்திங், இந்த வேல்யூ மட்டும்தான் வரும். cos ஸ்கொயர் theta ப்ளஸ் sin ஸ்கொயர் theta. ஓகேங்களா? இங்கே 0 ஆட் பண்ணும்போது இந்த cos theta இன்ட்டு sin theta அப்படின்ற டேர்ம் மட்டும்தான் வரும். cos theta இன்ட்டு sin theta இந்த வேல்யூ sin theta இன்ட்டு cos theta. ஸோ இங்கே சிம்ப்ளிஃபை பண்ணோன்னா sin theta இன்ட்டு cos theta, ஏன்னா 0 ஆட் பண்ணும்போது வேல்யூ மாறாது இல்லையா. ஸோ இது இந்த வேல்யூ மட்டும் கிடைக்கும். cos ஸ்கொயர் theta ப்ளஸ் sin ஸ்கொயர் theta. இங்கே cos theta இன்ட்டு sin theta அப்படின்னு கிடைக்கும். இங்கே cos theta இன்ட்டு sin theta. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா sin theta இன்ட்டு cos theta. ஸோ இங்கே sin ஸ்கொயர் theta ப்ளஸ் cos ஸ்கொயர் theta அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ நமக்கு வந்து தீட்டா வந்து 45 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. cos ஸ்கொயர் theta ப்ளஸ் sin ஸ்கொயர் thetaவோட வேல்யூ வந்து 1 நமக்கு வந்து தெரியும். சரிங்களா? cos ஸ்கொயர் theta ப்ளஸ் sin ஸ்கொயர் thetaவோட வேல்யூ என்னது, 1 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? cos theta ப்ளஸ் sin theta அப்போ பாருங்கள், cos
45 டிகிரி இன்ட்டு சைன் 45 டிகிரி இதான் மீனிங் சரிங்களா. காஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா, தீட்டா வந்து 45 டிகிரின்றதுனால காஸ் 45 டிகிரி இன்ட்டு சைன் 45 டிகிரின்னு வரும். காஸ் 45 டிகிரியோட வேல்யூ வந்து 1/√2, சைன் 45 டிகிரியோட வேல்யூ வந்து 1/√2. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 1/2 அப்படின்னு கிடைக்கும். என்னன்னு கிடைக்கும்? 1/2. அப்போ எங்கெல்லாம் காஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா இருக்கோ அங்கெல்லாம் நம்ம என்ன போட்டுக்கலாம்? 1/2 1/2 அப்படின்னு போட்டுக்கலாம். சொல்கிறது புரியுதுங்களா? அதே மாதிரி காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு இருக்கிற இடத்துல 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இங்கே என்ன கிடச்சிடும்? அப்போ 1/2. இங்கே வந்துட்டு பார்த்தோன்னா 1, இங்கே வந்துட்டு 1/2, இது வந்துட்டு 1/2, இது 1 1/2 1/2 1/2 1 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த டிட்டர்மினண்ட்டை வந்து நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணலாம். ஏன்னா வேல்யூ தானே ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரோ எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் ரோ எடுத்துக்கிறோன்னா இது ப்ளஸ் சைனு, இது மைனஸ் சைனு, இது ப்ளஸ் சைனு. ஸோ 1 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ரோவையும் காலமையும் விட்டுட்டோன்னா 1 × 1 வந்து என்னென்னு வரப்போகுது? 1ன்னு வரப்போகுது. 1/2 × 1/2 வந்து 1/4ன்னு வரும். மைனஸ் சைன் போடணும். ஏன்னா கீழேருந்து மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் இல்லையா, இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ -1/2 அப்படின்னு வரும். இந்த காலமையும் ரோவையும் விட்டுறலாம். 1/2 × 1 வந்து 1/2 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு 1/2 × 1/2 வந்து 1/4. ஸோ இது -1/4 அப்படின்னு கிடைக்கும் சரிங்களா. நெக்ஸ்ட்டு +1/2, இந்த காலமையும் ரோவையும் விட்டுறலாம். 1/2 × 1/2 வந்து 1/4. 1/2 × 1 வந்து 1. ஸோ -1/2 அப்படின்னு வரும் ஓகேங்களா. ஸோ இதை வந்துட்டு நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணலாம். 1ல் வந்து இதை எப்படி சிம்ப்ளிஃபை பண்ணோம்? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். 4 × 1 வந்து ஸோ நான் போட்டே காமிக்கிறேன். 4 × வந்து 4, 4 -1/4 அப்படின்னு வரும். -1/2. இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் இங்கே 4 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ இது ஒரு 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ 2 -1/4 அப்படின்னு கிடைக்கும். +1/2. இதை இங்கே வந்து டினாமினேட்டரில் 2 இருக்குது, இங்கே 4 இருக்குது. அப்போ இதை டோட்டலாக ஒரு 2ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணோம். ஸோ அப்போ 1 -2/4 அப்படின்னு கிடைக்கும் சரிங்களா. ஸோ இதை வந்து சிம்ப்ளிஃபை பண்ணலாம். நம்ம 1ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது அதே தான் வரப்போகுது. ஸோ இந்த 1 விட்டுறலாம். நம்ம 4 - 1 வந்து 3/4 அப்படின்னு வரும். இந்த வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா -1/2, 2 - 1 வந்து 1. ஸோ அப்போ 1/4 அப்படின்னு கிடைக்கும். இங்கே வந்து பாருங்கள் +1/2, 1 - 2 வந்து பார்த்திங்கன்னா -1/4 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை சிம்ப்ளிஃபை பண்ணோம் அப்படின்னா 3/4 -1/8. ஏன்னா 2 × 4 வந்து 8. ஸோ -1/8. இங்கே மைனஸ் சைன் இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் வந்து மைனஸ்ன்னு வந்துடும். 2 × 4 வந்து 8. ஸோ அப்போ 1/8 அப்படின்னு வரும். ஸோ இதை வந்து சிம்ப்ளிஃபை பண்ணலாம். அப்போ என்ன பண்ணோம்னா இங்கே டினாமினேட்டரில் 8 இருக்குது, இங்கே 8 இருக்குது, இங்கே என்ன இருக்குது? 4 இருக்குது. ஸோ அப்போ இதையும் 8ஆக மாற்றணும். அப்போனா ஒரு 2ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணணும். ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும் பாருங்கள்? 6 -1 டிவைடில் வந்து பார்த்திங்கன்னா 8. திஸ் இம்ப்ளைஸ் 6 - 2/8. ஸோ திஸ் இம்ப்ளைஸ் 4/8 அப்படின்னு வரும். கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1/2 அப்படின்னு கிடைக்கும். இதோட வேல்யூ வந்து என்ன? 1/2. ஸோ நம்மளை வந்துட்டு வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்க. இதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1/2. சிம்பிள். நம்ம என்ன பண்ணோம்? அவங்களே வந்து ஒரு டிட்டர்மினன்ட் ஸ்கொயர் கொடுத்துட்டு வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. cos 2θ = 0. cos θ எப்போ 0 ஆகும்னா cos π/2 தான் 0 ஆகும். π/2ன்றது 90 டிகிரி. ஸோ cos 90 டிகிரியில் வந்து தான் cos θ 0 ஆகும். அப்போ இங்கே தீட்டாவுக்கு பதிலாக 2θ இருக்கிறதுனால ஸோ இந்த தீட்டாஸை கம்பேர் பண்ணணும். 2θ = 90 டிகிரி. அப்போ θ = 45 டிகிரின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இது தெரிஞ்சால் தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் வேல்யூ வந்து நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ டிட்டர்மினன்ட் ஸ்கொயர் அப்படின்னு சொன்னால் 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். சப்போஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும்? எக்ஸை 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ டிட்டர்மினன்ட் ஸ்கொயர்னா இந்த டிட்டர்மினன்ட் என்ன பண்ணணும்? 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணோன்னா ஃபைனலாக நமக்கு இந்த மாதிரி ஒரு வேல்யூ கிடைக்குது. ஸோ முன்னாடி இந்த வேல்யூ கிடைக்கும். அதுக்கப்புறம் தீட்டாக்கு பதிலாக 45 டிகிரின்னு போட்டோம்னா நமக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். ஸோ நம்ம இது வந்து டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா ஃபைனலாக 1/2 அப்படிங்கிற ஆன்சர் வந்து கிடைக்குது. ஓகேங்களா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இதோட வந்து பார்த்தீங்கன்னா 7th யூனிட் வந்து ஃபினிஷ்டு. நெக்ஸ்ட் வந்து 8th யூனிட் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.